அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிகாலன் அவர்கள். ஈரோடு கிழக்கில் வாழ்கிற சொந்தங்கள் உள்ளிட்ட அண்ணன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்கினிய சொந்தங்களே, இந்த நிலத்தில் திராவிடத்தின் இறுதி அத்தியாயத்தை ஸ்டாலின் எழுதி கொண்டிருக்கிறார். தமிழ் தேசியத்தின் வசந்த காலத்தை என் உயிர் தலைவன் சீமான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆம், வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, வரலாறு மாறுகிறது. இந்த திராவிட நிலத்தில் ஈவேரா பிறந்த மண்ணில் தமிழ் தேசியம் எழுச்சி வருகிறது. வரலாற்று பெரும் போர், இறுதி யுத்தம் நடக்கிறது. இந்த இறுதி யுத்தத்திலே திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்குமான இறுதி யுத்தத்திலே தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள் நாம் வெல்வோம். ஏன்? நான் சோழ பெருநிலமான தஞ்சையில் இருந்து வருகிறேன். எங்கள் பெருநிலத்தில் சோழ தேசத்தில் வணக்கத்திற்குரிய உறவுகளே, கோபால் சாமி ரகுநாத ராஜாளியார் என்கிற ஒரு செல்வந்தர் வாழ்ந்தார். கீழத்தஞ்சை மாவட்டத்திலே அம்மாப்பேட்டை அருகில் அரித்வார மங்கலத்தில் கோபால்சாமி ரகுநாத ராஜாளியார் என்கிற மகத்தான மாமனிதர் வாழ்ந்தார். அந்த வரலாறு தமிழ் சமூகத்திற்கு தெரியுமா? அவர்களுடைய வரலாறு தமிழர் நிலத்திலே மறைக்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? 300 ஏக்கர் நிலத்தை, நஞ்சை நிலத்தை, பொன் விளையும் பூமியை தமிழுக்காக தந்த மகத்தான மாமனிதன், தஞ்சையினுடைய மாபெரும் மனிதன் ஐயா கோபால்சாமி ரகுநாத ராஜாளியார். ஆனால் அவருக்கில்லாத புகழ், தான் வாழ்ந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழுக்காக தொண்டாற்றி தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக வாழ்ந்த மனிதனுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எங்கள் மண்ணிலே செங்கிப்பட்டி அருகிலே ராயமுண்டான் பட்டி என்கிற ஒரு கிராமம், அந்த குக்கிராமத்திலே பிறந்த மகத்தான மாமனிதன் வெங்கடாசலம் என்கிற மாமனிதன் பெருமைமிக்க தமிழ் குடியில் பிறந்த கல்லர் குடியிலே, போர்க்குடியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்த மாமனிதன் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். கம்யூனிசத்தின் தந்தை அவர். அவர் உயிரோடு இப்போதும் இருக்கிறாரா, இறந்தாரா என்பது இப்போது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவருக்கு கிடைக்காத புகழ் வெளிச்சம் இந்த ஈவேரா ஈர வெங்காயத்திற்கு கிடைக்கிறது. ஏன்? வணக்கத்திற்குரிய சொந்தங்களே, தஞ்சை பெருநிலத்தில், சோழ நிலத்தில் நாங்கள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு கிடந்த போது மாமனிதன் காமராஜர் எங்களுக்காக மருத்துவக் கல்லூரி கட்ட வேண்டும் என்பதற்காக 500 ஏக்கர் நிலம் தேடுகிறார். அந்த இடத்திலே வணக்கத்திற்குரிய சொந்தங்களே யாரும் இடம் தரவில்லை. ஆனால் எங்கள் தஞ்சை மண்ணின் மகத்தான மகன் ஐயா பரிசுத்த நாடார் 500 ஏக்கர் நிலத்தை தானமாக தந்தார். இது தமிழர் வரலாறு. திராவிடனுக்கு என்னடா வரலாறு இருக்கு? என்ன வரலாறு இருக்கு? வளர்த்த மகளை திருமணம் செய்து கொண்டதை தவிர ஈவேரா இந்த மண்ணுக்கு புடுங்கிடுகிறடா. எங்கள் தமிழ் சமூகத்தின் மக்களுடைய வரலாறு ஏண்டா மறைக்கடிக்கப்பட்டுச்சுன்னு இப்படி இந்த திருமுருகன் இங்க கேள்வி கேட்டுக்கணும். திருமுருகன் காந்திங்கிற அந்த ஈர வெங்காயம், ஆனா என்ன பேசிக்கிட்டு இருக்கா? சீமானை வீழ்த்தணும், போலி தமிழ் தேசியம். தமிழ் சமூகத்தின் மக்களே, நீங்கள் நம்பாதீர்கள். உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன், ஈவேராவின் பேரன். நான் சொல்றேன், என் தாத்தா ஈவேராவினுடைய வாரிசான சந்திரகுமாரை வீழ்த்து. ஈரோட்டினுடைய மக்களே, தமிழ் தாயின் மகளாக இருக்கிற என் அக்காவை வெற்றி பெற செய்யுங்கள். வரலாறு வாய்ப்பு கொடுத்திருக்கு. நீ ஏமாந்து திரியாத. இந்த வெங்காயம் திருமுருக காந்தி எச்சசோறு மூத்திரம் குடிக்கு தெருவில் நின்று சீமான வீழ்த்துவியா? வெளுத்து விட்டுவாண்டே. நீத்தோட பங்காளி தாரா நானு. రే తమ్ము నువ్వు ఏమేం సేపుల ఏమేం నాటకాలు వేస్తూ ఉండేసి మాకు తెలుసు.
రే బాబు ఏం తలుచుకొని ఉండావు? சீமாண்டதோட எவரு லேதுனேஸ் தல்ஸ்தாவாக இங்கே வாழ்கிற அருந்ததிய சமூக மக்கள் நாங்கள் என் உயிர் தலைவன் சீமானை ஆதரிக்க களத்தில் நிற்கிறோம். காரணம் என்ன? காரணம் என்ன? ஈரோடு மேற்கு தொகுதியில பெருமாள் மலையில ஆண்டாண்டு காலமாக அருந்ததிய சமூக மக்கள் நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு பட்டா தரலடா இந்த பைத்தியக்காரன் ஸ்டாலின் அரசு. பட்டா தராதது கூட பாவம் இல்லடா, எங்களை காலி பண்ண சொல்றான்டா. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த இடத்தை அருந்ததிய சமூக மக்கள், தெலுங்கு சமூக மக்கள் வாழ்ந்த எங்கள் இடத்தை காலி பண்ண சொல்றான்டா. எனக்காக வந்த தலைவன் அண்ணன் சீமான் மட்டும் தான்டா. அவன் தாண்டா எனக்காக வந்தான். வேற எவன் வந்தான்? இந்த சந்திரகுமார் வந்தானா? வரல. ஏன் வரல? நான் ஈரோடு மேற்கு தொகுதியில வாழ்றேன், என் ஓட்டு அவனுக்கு தேவையில்ல. ஆனால் தமிழ் தேசியத்தின் மகன் சீதாலட்சுமியின் அண்ணன் என் உயிர் தலைவன் சீமான், அருந்ததிய மக்கள், தெலுங்கு சமூக மக்கள் மலமல்லுகிற எங்களுக்காக நிற்கிற தலைவனடா. அவனுக்கு ஓட்டு போடாம எவனுக்குடா போடுவோம்? டே திருமுருகா, உனக்கு எச்சரிக்கை விடுறேன். உன் பங்காளி தான் நான், தஞ்சை கரிகால. நீயும் தெலுங்க, நானும் தெலுங்க. வாள் எடுப்போம், போர் செய்வோம். சீமானின் தம்பியான என்னை வீழ்த்திட்டு தமிழ் தாயின் மகன், என் மொழியின் தாய்மொழியாக இருக்கிற தமிழின் மகன் சீமானை நெருங்கிடா பாப்போம். திராவிடம் போடுகிற கருணாநிதியின் மகன் போடுகிற எச்சை சோறுக்கு பிச்சை வேலை பார்க்கிற நாய் நீ. வெளுத்து விட்டுருவோம், வெளுத்து விட்டுருவோம். தமிழ் தேசியம் வெல்லணும், சீதாலட்சுமி வெல்லணும். சீதாலட்சுமி வென்றால்தான் தமிழ்நாடு வளம் பெறும். உனக்காக ஈரோடு கிழக்கினுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே பேசுவதற்கான வரலாற்று வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எங்கள் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சித்தி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் குடி. அடுத்ததாக மாணவர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள்.